சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சற்று நேரத்தில் பாஜக அதிமுக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணியில் 60 இடங்களை கேட்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக பாஜகவினுடைய தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். பாஜக அலுவலகத்தில் மையக்குழு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதில் 60 இடங்களை கேட்பதற்கு பாஜக முடிவு செய்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளரிலிருந்து செய்தியாளர் அபிநயா இணைக்கிறார். அபிநயா, இனி உங்களிடம். அபினேஷ், விவரங்கள். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கிரீன்வே சாலை இல்லத்தில் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக KP முனுசாமி, SP வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு இந்த சந்திப்பு ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. தமிழக பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளராக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டக்கூடிய பியூஷ் கோயல் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று அந்த மையக்குழு கூட்டத்திற்கு பிறகு அவர்களை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக முக்கிய தலைவர்கள் பகல் 1 மணி அளவில் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் சந்திக்கின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீட உறுதி செய்யக்கூடிய ஒரு முதற்கட்ட கூட்டம் என்பது இன்று நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்திற்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கூடிய பியூஷ் கோயல் முதல் முறையாக சென்னைக்கு வந்திருக்கார். நியமிக்கப்பட்டதற்கு பிறகு 60 இடங்கள் வரை அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிட கேட்டு பெற வேண்டும் என திட்டம் வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது இன்று பகல் சுமார் 1 மணி அளவில் பட்டினப்பாக்கத்திற்குரிய நட்சத்திர விடுதலை நடைபெறக்கூடிய நிலையில் சரியாக சுமார் 12:30 மணி அளவில் கிரீன்வே சாலை இல்லத்தில் இந்த ஆலோசனைக்கு பிறகு 5 பேர், அதாவது அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, அதே போல பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட 5 தலைவர்கள் இந்த சந்திப்பில் இடம்பெற இருக்கிறாங்க. தொகுதி பங்கீடை பொறுத்தவரை முதற்கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. 60 இடங்கள் வரை பாஜக கேட்க திட்டமிட்டிருந்தாலும் கூட அதிமுக தரப்பிலிருந்து சில டிமாண்ட்ஸ் வைக்க இருக்கிறாங்க. கடந்த தேர்தலில் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் விட கூடுதலாக சில இடங்களை ஒதுக்க முடிவு செய்திருக்கிறாங்க. ஆனால் 60 இடங்கள் வரை அப்படிங்கிறது சந்தேகம் அப்படிங்கிறது அதிமுக தரப்பில் வைக்கக்கூடிய ஒரு டிமாண்டா இருக்கு. எனினும் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு இறுதி வடிவம் தெரிய வரும். அதே போல ஏற்கனவே தமிழக பாஜக தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடங்கள்னு கண்டறிஞ்சு ஒரு லிஸ்ட்டை வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை பிரதானமாக வைத்து தான் இன்னைக்கு இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறது. சரியாக இன்னும் சில நிமிடங்களில் கிரீன்வே சாலை இல்லத்திலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட தயாராக இருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இடம்பெறும் அப்படிங்கிறது தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பாகவே கடந்த ஏப்ரல் மாதம், இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதமே முடிவு செய்யப்பட்டது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வந்து இந்த கூட்டணியை உறுதி செய்திருந்தார். இந்த நிலையில் தான் சுமார் 9 மாதங்களுக்கு மேலாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக நீடித்து வருகிறது. குறிப்பாக பாஜகவிற்கு புதிய மாநில தலைவர் நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு தொடர்ந்து இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய நிலையில் 3 மாதங்களுக்கு முன்பே இந்த தொகுதி பங்கீடை இறுதி செய்யணும், பொங்கலுக்கு முன்பாக அல்லது பொங்கலை ஒட்டி அந்த தொகுதி பங்கீடை ஓரளவுக்கு உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுல பாஜக அதிமுக 2 கட்சிகளும் உறுதியா இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த புத்தாண்டுக்கு முன்பே இந்த தொகுதி பங்கீடை உறுதி செய்வதற்காக இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது பாஜக உடைய தேர்தல் மேலிட பொறுப்பாளர்
பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டக்கூடிய பியூஷ் கோயல் தலைமையில் நடைபெறுகிறது. பியூஷ் கோயலை பொறுத்தவரை ஏற்கனவே அவர் 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் போதும் சரி, அதே போல் அவர் அந்த கூட்டணியை உறுதி செய்ய, தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய ஒரு பணியில் ஒரு முக்கிய பங்காற்றினார். ஏன்னா ஏற்கனவே ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோடு அவருக்கு இருக்கிறது. அதனால இந்த தொகுதி பங்கீட சுமூகமாக நடத்த முடியும் அப்படிங்கிறத பாஜக நம்புவதன் காரணமாக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் முன்னதாக அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வர்றார். அதாவது எவ்வளவு இடங்களால் ஒதுக்க முடியும், வேறு ஏதேனும் கட்சிகளை அதிமுக அகாமடேட் பண்ணால் அவர்களுக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடு செய்ய முடியும், எஞ்சிருக்கக்கூடிய தொகுதியில் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க அதிமுகவும் தயாராக இருக்கு. அந்த அடிப்படையில் அந்த சந்திப்புக்கு முன்னதாக முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. நந்தா, நன்றி அபினேஷ் விரிவான விவரங்களுக்கு.